தினம் ஒரு திருக்குறள். குறள் எண் 13. குறள் எண் 13. அதிகாரம் வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி. பொருள்: மழை வேண்டும் காலத்து பெய்யாமல் பொய்க்குமாயின், கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருப்பினும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். இந்த குறளோட பொருளை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல் வரி எடுத்துக்கலாம். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து. இதுல விண் நின்று அப்படின்னா என்ன பொருள்? விண் நின்று இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, விண் கூட்டல் இன்று அப்படின்னு பிரிக்கணும். ஏற்கனவே வான் இன்று அப்படின்னு தொடங்குற குறள்ல வான் அப்படிங்கிற சொல் மழையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த குறளில் விண் அப்படிங்கிற சொல் மழையை குறிக்கும். அப்போ விண் இன்று அப்படின்னா என்ன பொருள்? மழை இல்லாமல் அப்படிங்கிற பொருள். மழை வேண்டும் காலத்தில் பெய்யாமல், பொய்ப்பின் அப்படின்னா பொய்க்குமானால் அப்படிங்கிற பொருள். அப்போ வெண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னா மழை வேண்டும் காலத்தில் பெய்யாமல் பொய்க்குமானால், பொய்க்குமானால் என்ன ஆகும்? விரிநீர் வியனுலகத்து. விரிநீர் அப்படின்னு என்ன பொருள்? விரினா விரிந்த அப்படிங்கிற பொருள். விரிந்த நீர் எங்க இருக்கும்? கடலில் இல்லையா? இந்த பூமியில இருக்கிற நீர்நிலைகளில் விரிந்தது எது? கடல். அப்போ விரிநீர் அப்படின்னா கடல் சூழ்ந்த அப்படிங்கிற பொருள். வியன் உலகத்து இதுக்கு என்ன பொருள்? இதை நம்ம வியன் கூட்டல் உலகத்து அப்படின்னு பிரிக்கணும். இந்த வியனுக்கு என்ன பொருள் அப்படின்னா அகன்ற அப்படிங்கிற பொருள். அப்போ வியன் உலகத்து அப்படின்னா அகன்ற இந்த உலகத்தில். இப்ப பாருங்க, விரிநீர் வியன் உலகத்து அப்படின்னா என்ன பொருள்? கடலால் சூழப்பட்ட இந்த அகன்ற உலகத்தில். அடுத்த வரி, உண்ணின்று உடற்றும் பசி. உண்ணின்று அப்படின்னா என்ன பொருள்? இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா, உள் கூட்டல் நின்று. இதுதான் உள் நின்று அப்படின்னு ஆகுது. உள் நின்று எதனுள் நின்று? விரிநீர் வியனுலகத்து உள் நின்று. கடலால் சூழப்பட்ட இந்த அகன்ற உலகத்தின் உள் நின்று உடற்றும் பசி. உடற்றுதல் அப்படின்னா வருத்துதல் அப்படிங்கிற பொருள். பசி வருத்துமா? பசி வாட்டி வதைக்குமா? யார? இந்த உலகத்தை. இந்த உலகத்துக்கு பசி எடுக்குமா? இல்ல இல்லையா? அப்போ உலகத்துள் நின்று அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழும் உயிர்களின் உள் நின்று உடற்றும் பசி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே பசி அப்படிங்கிறது பொதுவானது இல்லையா? எந்த ஒரு விலங்கா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் செடி கொடிகளுக்கு கூட பசி இருக்குது. அதுக்கும் நீர் தேவைப்படுது. அதே மாதிரி மனிதர்கள் எல்லாருக்குமே உணவு தேவைப்படுது இல்லையா? அந்த உணவை தருவது மழை. அப்போ அந்த மழை பெய்யாமல் பொய்க்குமானால் என்ன ஆகும்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் பசி என்னும் நோயால் வாடி வதங்குவர். அதத்தான் இந்த குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. இத மட்டுமா சொல்லியிருக்காரு? இந்த இடத்துல வியன் உலகம் அப்படின்னு மட்டுமே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அகன்ற இந்த உலகத்தில் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனா விரிநீர் வியன் உலகம்னு எதனால சொல்லியிருக்காரு? இந்த இடத்துல எதனால கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லணும்? ஏன்னா கடல்ல எவ்வளவோ நீர் இருக்கு இல்லையா? ஆனா அந்த நீர் நம்மோட பசியை போக்குமா? போக்காது. கடல் நீரை கொண்டு நம்மால செடி கொடிகளை வளர வைக்க முடியாது. அதே நேரம் நம்மோட தாகத்தையும் அது தீர்க்காது இல்லையா? நம்ம பூமியில இப்படி பரந்துபட்ட கடல்கள் இருந்தாலும் அது நம்மோட பசியை தீர்க்க முடியாது. அந்த மழையால மட்டும்தான் நம்மோட பசியை தீர்க்க முடியும் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்வதற்காகத்தான் விரிநீர் வியனுலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடல் நீரை தூய்மையாக்குறதுக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்திருக்கலாம். ஆனா அதை கொண்டு எவ்வளவு நீரை நம்மால சுத்தப்படுத்த முடியும்? அப்படியே தூய்மைப்படுத்தினாலும் அந்த நீர் ஏழை எளியவரை போய் சேருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இப்ப பாருங்க, அந்த மழை இல்ல அப்படின்னா இந்த உலகத்து உயிர்கள் பசியால வாடி வதங்கித்தான் ஆகணும். அடுத்த குறளையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.